வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஜிவி பிரகாசனுடைய தங்கை நடிகை பவானி ஸ்ரீ இப்போ தான் பல படங்களை நடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு மனம் திறந்த ஒரு பேட்டியா, மற்றபடி வெகுளித்தனமாக சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட், நடிகை அப்படின்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கை பகிர்தல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்து தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுத்திட்டமாட்டம் இருக்குது இல்லையா? அதுக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பப்ளிக்காக ரொம்ப பளிச்சுன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதாவது நானும் நடிகை தான், இன்றைக்கி வரைக்கும் நான் நடிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நான் எதிர்கொண்டதில்லை. யாரும் என்னை படுக்கைக்கும் கூப்பிடல, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் கூப்பிடல. அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் சில நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மற்றபடி படுக்கைக்கு அடைக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு அவர்களுடைய பயமும் தயக்கமும் தான் காரணம். அதே மீறி மீ2 இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என்ன அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தவறாக அணுகக்கூடிய சமயத்தில் அதை வெளியில் கொண்டு வந்தாலே போதும். மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய இதன் மூலமாக நாம் தடுக்க முடியும். எனவே பெண்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமான ஒரு பேட்டி. மற்றபடி தைரியத்தை பிற பெண்களுக்கு, நடிகையாக வரக்கூடிய பெண்களுக்கு வரவழைக்கக்கூடிய ஒரு பேட்டி. இது உண்மையிலே தைரியமான ஒரு பேட்டி தான். ஏன்னு கேட்டால் நடிகை பவானி ஸ்ரீனுடைய பேட்டி இன்றைக்கி இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க, திரையுலக நண்பர்கள்லாம். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வேணாம்ப்பா, இந்த பொண்ணோட சகவாசமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆமாம், இப்போவே கோடம்பாக்கத்தில் எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. எப்பா, நடிகை பவானி ஸ்ரீ யாரும் புக் பண்ணிடுறாங்க, ஜிவி பிரகாஷோட தங்கச்சியை நடிகை பவானி ஸ்ரீ யாரும் புக் பண்ணிடாதீங்கப்பா, அந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுது, மற்றபடி பயப்பட வேண்டாம், மீ2 அப்படின்னு இனிமேல் பேசிகிட்டு இருக்குப்பா, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அந்த பொண்ணு ஒரு வகையில் வேறு தவறாக நினைத்து விட்டாலுமே சரி, மற்றபடி உண்மையிலே நாம் தவறு செய்தாலுமே சரி, அது பின்னால் தவறாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வேணாம் அப்படின்னு விலகுவதற்கு உண்டான பல திட்டங்கள் இன்றைக்கே போட்டிருப்பாங்க கோடம்பாக்கம் ஃபுல்லாக. அதுதான் உண்மை. பொதுவாக நடிகை அப்படிங்கிற சமயத்தில் அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கை, ஆமாம், அதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள். அரசியல் அப்படிங்கிறப்ப அது ஆணுக்கு பொருந்தும். ஆமாம், பணம். இதே நடிகை ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு ஆண் நுழையக்கூடிய சமயத்தில் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன்னு கேட்பான். ப்ரொடியூசரும் கேட்பார், இயக்குனரும் கேட்பார், எல்லாரும் கேட்பார், கூட நடிக்கக்கூடிய நடிகரும் கேட்பார். எப்பா, உனக்கு இத்தனை ஃபிலிம், இந்த அளவுக்கு செல்லுலாய் ஃபிலிம் செலவாகும்ப்பா, அதுக்கு உண்டான காசை கொடுன்னு சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட்டை எழுதி கையில் கொடுப்பாங்க. ஒரு 50 லட்ச ரூபா கொண்டா, 60 லட்ச ரூபா கொண்டான்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது ஒரு ஆணுக்கு உண்டான விஷயம். பெண்ணுக்கு உண்டான விஷயம் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேக்கப் டெஸ்டிங் போடுவாங்க. அந்த மேக்கப் டெஸ்டிங்லேயே பாதி வேலையை முடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்புறம் வாங்க போங்க வாங்க போங்க அப்படின்னு அலையக்கூடிய சமயத்தில் அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியான எண்ணமே வந்துடும். என்னடா பொழுதுனைக்கும் வா போ அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் நம்ம டிராஃபிக் போலீஸ் மாதிரி தான் பிடிப்பார். பிடிச்சோன்னா, என்னப்பா வேகமாக போனால், அப்படி இல்லை சார், லைசன்ஸ் வச்சுருக்கியா, இருக்குது சார், எல்லாம் வச்சுருக்குச்சுன்னா அப்புறம் மேலே மொழியும் பார்க்குறப்ப அப்புறம் கையில் 100 ரூபாய் எதிர்பார்ப்பார். டக்குன்னு கொடுத்தா போகக்கூடிய சமயத்தை இது மாதிரி தான். போ, இன்றைக்கி வா, நாளைக்கு வா, ஷூட்டிங் இல்லை, அது இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஒரே ஆளை 10 பேரை பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடும். அப்புறம் லைட்டாக ஒரு வார்த்தை வரும், சரி எதை எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது அப்படிங்கிறதான் மனசில் வந்தவுடனே அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கை விரித்தல், இதெல்லாம் பலவிதமான நடிகைகளுக்கு பலவிதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயந்தான். மீ2 வந்த உடனே இதெல்லாம் நின்று விட்டது அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமாம், நடிகையாக போக வேண்டுமா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த
ஒரு 30 40 50 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கல்கண்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து லேனா தமிழ்வாணன் ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்துருந்தார். அதாவது ஷூட்டிங் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு வந்து பதில் கொடுத்துருந்தார். அதாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் கேமரா முன்னால் நிற்க வச்சு ஒரே நேரத்தில் ஷூட் பண்ணுறாங்க பாரு, அதுக்கு பேர் தான் ஷூட்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அற்புதமான ஒரு கருத்து இதெல்லாம். அதனால் நடிகை பவானிஸ்ரீ சொல்கிறாங்க அப்படிங்கிறனாலும் ஏற்றுக்க முடியாது. மீட்டும் இருந்து என்ன பண்ண முடிஞ்சது? இப்போ ஹேமா கமிட்டி இருந்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் வந்து இந்தான்னு சொல்லி விலகிட்டாங்க. மோகன் பாபு மோகன்லால் விலகினார், மம்முட்டி விலக, எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், ஆச்சா போச்சா. யாராவது ஒரு நடிகர் எதிர்த்து நின்று வாமா என்ன நடந்தது வந்து சொல்லு, நான் இருக்கிறேன், வக்கீலை நான் நியமிக்கிறேன், மற்றபடி வந்து நீதிபதி வரைக்கும் போகலாம், கோர்ட்டு வரைக்கும் போகலாம், உனக்கு நான் நீதி வழங்கி கொடுக்குறேன்னு போட்டு கேரள சினிமாவோட ஒரு நடிகன் எதிர்த்து நின்று ஒரு தைரியத்தை கொடுத்தானா சொல்லுங்க பார்ப்போம். மோகன்லால் இது மம்முட்டி வரை ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் நான் ராஜினாமா செய்கிறேன், பதவியை ராஜினாமா, எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதான் நடந்த உண்மை. காரணம் என்ன? நமக்கு ஏண்டா வம்பு அப்படிங்க. அப்போ ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், அது மலையாள பல நடிகத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு திட்டமே இதே தயாரிப்பாளர் போட்டாங்க. ஆமாம், மது போதை, மற்றபடி எந்த கஞ்சா கிஞ்சா எந்த போதையாக இருந்தாலும் சரி வந்து நடித்த போதையோடு வந்தீங்கன்னா கால் ஷீட்டு, இது நடிப்பு, இது நாட் அலவுடு, ஷூட்டிங் கிடையாது. ஆமாம், அதையும் மீறி ஏதாவது பண்ணுன அப்படின்னா ஒப்பந்தம் தான். ஒப்பந்தம் போட்டு ஃபஸ்ட்டே ஒரு நடிகரை ஒப்பந்தம் பண்ணக்கூடிய சமயத்திலே போட்டுறது. ஆமாம், நீ வந்து கஞ்சா போட்டுக்கிட்டு போதை போட்டுட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் இப்படி ஒரு கண்டிஷனே போட்டாங்க. அதே மீறி வந்தீங்கன்னா உன் மேலே வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு நஷ்டஈடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்போம், நடிகர் சங்கத்தின் மூலமாகவும் கேட்போம், முடியாட்டி கோர்ட்டுக்கும் போவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க மலையாள சினிமா தயாரிப்பாளர் சங்கம். இப்போ என்ன பண்ண முடியும் இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்றுமே கிடையாது, இதான் விஷயம். அதுங்களா? அதனால் வந்து இதெல்லாம் வந்து நடிகை அப்படின்னாலே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கை பகிர்றது, இந்த கான்செப்ட்லாம் வந்து பல நடிகைகளுக்கு மட்டுமில்ல, சில நடிகைகளுக்கு மட்டுமில்ல, எந்தெந்த நேரத்தில் யாருக்கு எப்படி நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஜிவி பிரகாஷனுடைய தங்கை வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு நபருடைய தங்கச்சியாக இருக்கிறனால விட நடக்காமல் இருக்கலாம், பிற்காலத்தில் நடக்கலாம். மற்றபடி வந்து ஒரு எப்படி தான் இருந்தாலும் சரி அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மற்ற படுக்கையை பகிர்ந்துங்கிற கான்செப்ட்டு அது ஏதோ ஒரு வகையில் வந்து தான் ஆகும். வராவிட்டால் சந்தோஷம். திடீர்னு ஒரு சான்ஸ் கேட்கக்கூடிய சமயத்தில் எடுத்தோன்னா எந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு தரப்போகிறாங்க? யாரும் தரமாட்டாங்க, சான்ஸ் தரமாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, ஆமாம் அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதனால் வந்து ஜிவி பிரகாசனுடைய தங்கை நடிகை பவானி ஸ்ரீ சொல்லிட்டாரு. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் எதிர்பார்க்கல. அவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்கல, ஏன்னா அவர் மீட்டூக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஆமாம், ரெண்டாவது படம் இல்லாவிட்டால் கூட சாப்பிட சொத்துக்கள் இருக்கலாம். மற்ற நடிகைகளுடைய மற்ற பெண்களுடைய நிலைமை அப்படி அல்ல என்பதை வந்து நடிகை பவானி ஸ்ரீ புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.